ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஎன்இபி பில் எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு இபி அதில் லாகின் பண்ணிக்கிற அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி பில்லு பே பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணோன்னே உங்களோட பில் அமௌண்ட்டு, உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பில்லு, நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது எப்படி நம்ம பே பண்ணுறது அப்படி பார்த்தா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பேமெண்ட் கேட்வேயில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு போர்ட்டல். நீங்கள் இதில் வேணால் போய்ட்டு நீங்கள் இதில் பே பண்ணலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் போகக்கூடாது. ஸோ இதில் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு சொல்லிட்டு, இப்போ நான் ஹெச்டிஎஃப்சியில் எனக்கு அக்கௌண்ட் இல்லை, இருந்தாலும் நான் ஹெச்டிஎஃப்சி பேங்கை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இதில் என்ன நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கா இல்லை அதர் பேங்கான்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் இல்லை, அதர் பேங்க் அப்படின்னாலும் அதர் பேங்கை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய பேமெண்ட் டீட்டெயில்ஸை வந்து நான் போடணும். ஸோ இது பார்த்திங்கன்னா மற்ற ஆன்லைன் பேமெண்ட் மாதிரி தான். உங்களோட கார்டு நம்பரு, உங்களுக்கு சிவி அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு உங்களோட பேமெண்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நீங்கள் ஆன்லைனில் இப்படி தான் இபி பில்லு பே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பே பண்ண பில்லுக்கு எப்படி ஒரு பிடிஎஃப் ரெசிப்ட் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, அதாவது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏபி ஆஃபீஸில் போய் பில் பே பண்ணது இருக்குல்ல, அதுக்கு கூட நீங்கள் ரெசிப்ட் ரெடி பண்ணிக்கலாம், அதாவது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். கடைசியில் எப்படி பிடிஎஃப் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ இந்த பேமெண்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லாக் அவுட் ஆயிரும். உங்கள் மொபைலுக்கு உங்கள் பேங்க்லேருந்து மெசேஜ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு திரும்ப உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப சேம் டீட்டெயில்ஸ் அப்படியே தான் வரும். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 0 பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ அப்புறமா பில் ஹிஸ்ட்ரி அதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த பில்லு வேணுமோ, எந்த மாதத்துக்கான பில்லு வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். அதை விட பிரிண்ட்டுன்னு போய்ட்டு சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான், உங்களுக்கு வந்து உங்களோட பில்லை வந்து பிடிஎஃபாக ரொம்ப டவுன்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதுபோல் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.